பேஜ் நம்பர் வந்து நீங்க 6ல எடுத்துக்கங்க. இதுல நம்ம பார்க்கக்கூடியது வந்து salient features of bryophyta வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இதுல ஹெபாட்டிகா ஆப்சிடா இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா ஹெபாட்டிகா ஆப்சிடான்னு சொல்லக்கூடியது, ஹெபாட்டிக் ஆப்சிடால முக்கியமான லிவர் வேர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி இதெல்லாமே நிறைய நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுவே நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். சார் ஹெபாட்டிக் ஆப்சிடா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டார்சி வென்ட்ரல் டிஃபரன்ஷியேட்டட் மேல் கீழ் அப்படிங்கிற வேறுபாடு வந்து நமக்கு காணப்படும். இட் மே பி தாலாய்ட் தாலஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. போலியோஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு லீவ்ஸ் ஸ்டெம், சரிங்களா, தண்டு இலை இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து போலியோஸ் அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இது வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு பொதுவா இங்க தாலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் காணப்படும், சரிங்களா. போலியோஸ் டைப்பை பொறுத்த வரைக்கும் லீவ்ஸ் இன் அரேஞ்ச்டு இன் எத்தனை இதா இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து 2ல இருந்து 3 ரோவா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டதில்ல, நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆல்வேஸ் வித்தவுட் மிட்ரிப் என்ன கிடையாதுன்னா ஹெபாட்டிக் ஆப்சிடாவில் வந்து நமக்கு மிட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது. இப்ப இலை இருக்கு அப்படின்னா இலையில அந்த மாதிரி மிட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி என்ன இருக்காது அப்படின்னா மிட்ரிப் அப்படிங்கிற அமைப்பு வந்து இங்க காணப்படாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கங்க, சரிங்களா. நமக்கு என்ன கிடையாதுன்னா ஹெபாட்டிக் ஆப்சிடாவை பொறுத்த வரைக்கும் மிட்ரிப் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. ரைசைடு பொறுத்த வரைக்கும் யூனிசெல்லுலார் வித்தவுட் செப்டம். ரைசாய்டு எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிசெல்லா இருக்கும், நமக்கு குறுக்குச்சுவர் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. யூசுவலி சிம்பிள் ஸ்மூத் வால்டட் அண்ட் டியூபர்குலேட்டட், 2 ரைட் சைட்ஸும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து லாஸ்டா நடந்த டிஆர்பி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி இங்க என்ன ஆப்சென்ட் அப்படின்னா வென்டர் ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஆப்சென்ட், சரிங்களா. அடி செதில்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து இதுல இருக்காது. செல்ஸ் பொறுத்த வரைக்கும் குளோரோபிளாஸ்ட் வித்தவுட் பைரினாய்டு, ஏன்னா பைரினாய்டோட கேரக்டர் வந்தாலே நீங்க எங்க போயிடணும் அப்படின்னா ஆந்தோசிராஸுக்கு போயிடணும். கிரீன் செல் கண்டைன் சிம்பிள் ஆர் காம்பவுண்ட் ஆயில் பாடிஸ், சரிங்களா. நமக்கு வந்து எண்ணெய் அந்த திவலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதுக்கு உதாரணம் வந்து மார்க்கன்ஷியா, ஓகேங்களா. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து செக்ஸ் ஆர்கன் சார் சொல்லுங்க. ஆமா வென்ட்ரஸ்கல் இருக்குன்னு தான் சார் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வென்ட்ரஸ்கல் இருக்கு, நம்ம இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. நமக்கு வந்து அடிப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் செதில்கள் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏதாவது நான் மாத்தி சொல்லிட்டேனா? ஓ ஆப்சென்ட்னு சொல்லிட்டேனா? ஓகே ரைட் 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 ரைட், இதை நோட் பண்ணீங்க. நமக்கு என்ன அப்படின்னா வென்ட்ரஸ்கேல் அப்படிங்கிற அமைப்பு இங்க காணப்படுகிறது, இங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க என்ன காணப்படுகிறதுனா அடிப்பகுதி செதில்கள் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு காணப்படுது, இதற்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி செல்ஸ் குளோரோபிளாஸ்ட் வித்தவுட் பைரினாய்டு என்ன கிடையாது அப்படின்னா பைரினாய்டு அப்படிங்கிற அமைப்பு மட்டும் இங்க கிடையாது. அதே போல கிரீன் செல் கண்டைன் சிம்பிள் ஆர் காம்பவுண்ட் ஆயில் பாடிஸ் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கன்ஷியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு டயசியஸ் கேரக்டரா நமக்கு என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல எங்க இருக்கு அப்படின்னா பெரும்பாலும் நுனி பகுதியில வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். டெர்மினல் பொசிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். செக்ஸ் ஆர்கன் டெவலப் ஃப்ரம் எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா இந்த செக்ஸ் ஆர்கன் சொல்லக்கூடியது சூப்பர்ஃபிஷியல் செல்ல இருந்து உருவாகுது. அதாவது டார்சல் பகுதி சூப்பர்ஃபிஷியல் பகுதியில மேல் பகுதியில இருந்தா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறது வந்து உருவாகுது. இதுல ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் ஃபுட் சீட்டா கேப்சூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து மார்க்கன்ஷியாவில் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். ரிக்ஷியாவில் எது மட்டும்தான் இருக்குங்க? ரிக்ஷியா அப்படின்னா கேப்சூல் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும், மற்றது எதுவுமே நமக்கு இருக்காது. ஓகே ரைட்டுங்க மிஸ். அடுத்து ஸ்போரோஜெனஸ் செல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்கிஸ்போரியம்
டெவலப் ஃப்ரம் த எண்டோதீசியம். ஆர்கிஸ்போரியங்கிற ஒரு இனிஷியல் செல் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு செல், இதுதான் வந்து ஆர்கிஸ்போரியன் சொல்லக்கூடிய ஒரு தொடக்க நிலை செல். இது எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா எண்டோதீசியத்துல இருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. சரிங்களா? அதே மாதிரி காலுமெல்லா பொறுத்த வரைக்கும் ஆப்சன், இலேட்டஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கென்ஷியாவில் இருக்கும். சரிங்களா? ரிக்ஷியாவில் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்போர்ஸ் வெடிச்சு வெளியேற்றக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த இலேட்டஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. அதுக்கு பதில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கேப்சூல் அப்படிங்கிற பகுதி இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சில புக்ல நர்ஸ் செல்ஸ் என்ன அமைப்பு காணப்படும் அப்படின்னா நர்ஸ் செல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு காணப்படும். அடுத்தது the wall of ஸ்போரோகோனியம் பொறுத்த வரைக்கும் 1 to many லேயர் திக்கா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. நேற்று நான் உங்களுக்கு வந்து சொல்லும்போது ஸ்போரோகோனியமோட கிளாஸ் இதெல்லாம் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ஸ்போராஞ்சியம், ஸ்போரோகோனியம் அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸ்டொமேட்டா பொறுத்த வரைக்கும் நாட் பிரசன்ட். ஸ்டொமேட்டாங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. on the wall of the sporogonium and no chloroplast in the wall of the sporogonium. இங்க என்ன கிடையாதுன்னா குளோரோபிளாஸ்ட் பைரினாய்டுங்கிற அமைப்பு எதுலையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, ஹெபாட்டிக் ஆப்சிடாவில் பார்க்கும். இதுல வந்து நான் எங்கேயுமே பார்க்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பொதுவா டோட்டலா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா கேமெட்டோபைட்டை தான் வந்து நியூட்ரிஷனுக்காக வந்து இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். டிகிசன்ஸ் ஆஃப் த கேப்சூல் வந்து பாத்தீங்கன்னா இஸ் இர்ரெகுலர் அல்லது ரெகுலர். சரிங்களா? கேப்சூல் வெடிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கான முறையிலோ அல்லது ஒழுங்கற்ற முறையிலோ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெடிச்சு ஸ்போர்களை வந்து வெளியேற்றும். இந்த ரிக்ஸியா கிளாக்காலாம் கேட்கறாங்க அப்படின்னா அதுல வந்து நர்ஸ் செல்ஸ்ங்கிற அமைப்பு வந்து நமக்கு தெளிவாவே தெரியும். அடுத்தது ஆந்தோசெரடாப்சிடா அல்லது ஹார்ன்வேர்ட்ஸ் கொம்புடைய தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கேமெட்டோபைட் பொறுத்த வரைக்கும் பிளான் பாடி தாலாய்டு ஆர் டார்சி வென்ட்ரலா என்ன பண்ணும் அப்படின்னா பிளாட்டா இது அரேஞ்ச் ஆயிருக்கும். மேல் கீழ் பகுதி வந்து தட்டையானது. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா தட்டையான வடிவம் கொண்டது. ரைசைடு பொறுத்த வரைக்கும் யூனிசெல்லுலார் சிம்பிள் வித்தவுட் செட்டா, குறுக்குச்சுவர் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. ஸ்மூத் வால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி. இப்ப இதுல நமக்கு வந்து ஆந்தோசராஸ்ல பொறுத்த வரைக்கும் எது காணப்படுதுன்னா ஸ்மூத் வால் ரைசைடு மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இதுல காணப்படுது. இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டதில்ல, இந்த நோட் பண்ணி வச்சுங்க. ஆந்தோசராஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஸ்மூத் வால் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா காணப்படுது. அதே மாதிரி டியூபர்குலேட்டர் ரைசைடு அண்ட் வென்ட்ரல் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இல்ல. இதுல ரெண்டு அமைப்புமே கிடையாது. டியூபர்குலேட்டட் ரைசைடு அண்ட் வென்ட்ரல் ஸ்கேல்ஸ் அப்படிங்கிற அமைப்பு எதுவுமே இல்ல. அதே மாதிரி திசு பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியேட்டட் தாலஸ், ஏர் சேம்பர், ஏர் போர்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஆனா இதெல்லாம் எதுல இருக்கும் அப்படின்னா நீங்க மார்க்கென்ஷியாவில பார்க்கலாம். ஏர் போர்ஸ், ஏர் சேம்பர், இந்த மாதிரி காற்று அறைகள் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த காற்று அறைகள் எல்லாம் நீங்க எதுல பார்க்கலாம் அப்படின்னா மார்க்கென்ஷியாவில நீங்க பார்க்கலாம். ஈச் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் லார்ஜ் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இதுல சிங்கிள் பைரினாய்டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பைரினாய்டு. பைரினாய்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டார்ச்சை சேமிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்ம பைரினாய்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்ல எங்கேயுமே நம்ம வந்து அந்த அமைப்பை பேஸ் பண்ணி அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற அமைப்பை பேஸ் பண்ணி அவங்க தெளிவாவே சொல்றாங்க. அதே மாதிரி செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் எங்க இருக்குன்னா புதைஞ்சு காணப்படும், தாலஸுக்குள்ள புதைந்து காணப்படும். ஆந்த்ரிடியா டெவலப் ஃப்ரம் த ஹைபோடெர்மல் செல்ஸ். ஆந்த்ரிடியா எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா ஹைபோடெர்மல் செல்ஸ்ல இருந்து உருவாகுது. இதை நோட் பண்ணீங்க. ஆந்த்ரிடியாங்கிறது ஒரு மேல் கேரக்டர். மேல் எங்கிருந்து டெவலப் ஆகுதுன்னா ஹைபோடெர்மல் செல்ஸ்ல இருந்து உருவாகுது. செல்ஸ் ஆஃப் த தாலஸ் ஆன் த டார்சல் சைட் லொகேட்டட் வித் த ஆந்த்ரிடியல் சேம்பர். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அரேஞ்சா இருக்குன்னா ஆந்த்ரிடியல் சேம்பருக்கு பக்கத்துல இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்கிகோனியா பொறுத்த வரைக்கும் சன்கன் அப்படின்னா புதைந்து காணப்படக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. சன்கன்னா புதைந்து காணப்படக்கூடியது. எந்த சைடுனா டார்சல் சைடு. டார்சல்னா மேல, வென்ட்ரல்னா கீழே. அதே மாதிரி இந்த ஆர்கிகோனியா வந்து இந்த தாலஸ் டெவலப் ஃப்ரம் சூப்பர்ஃபிஷியல் செல்ல இருந்து நமக்கு என்ன ஆகுது உருவாகுனா ஒரு தனித்துவமான செல்லில் இருந்து நமக்கு ஆர்கிகோனியா
அப்படிங்கிறது உருவாகுது. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி ஸ்போரோகோனியம் பொறுத்த வரைக்கும் இஸ் elongated and cylindrical arise from the dorsal side of the thallus. இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்போரோகோனியம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுட் மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் அண்ட் கேப்சூல். இந்த ஸ்போரோகோனியத்துல வந்து முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ரீஜன் அண்ட் கேப்சூல். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டிஷ்யூ. சரிங்களா? இந்த டிஷ்யூவை பேஸ் பண்ணி அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போரோகோனியம் வந்து இதுல வரம்பற்ற வளர்ச்சி கொண்டதா வரம்புள்ள வளர்ச்சி கொண்டதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. இது நம்ம என்ன ஆன்சர் பண்ணணுங்க? ஆந்தோசிராஸ்ல ஸ்போரோகோனியம் வரம்பற்ற வளர்ச்சி கொண்டது. என்ன காரணம் அப்படின்னா இதுல மெரிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற செல்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்டர்கேலரி மெரிஸ்டம் இடையாக்க திசு அப்படிங்கிற அமைப்பு காணப்படுகிறது. இந்த கொஸ்டின் வந்து எப்ப கேட்டிருந்தாங்கன்னா 2018 பிஜி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கேப்சூல் வால் பொறுத்த வரைக்கும் நோ குளோரோபிளாஸ்ட் அண்ட் ஸ்டோமா. கேப்சூல் வால்ல என்ன இல்லை அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அண்ட் ஸ்டோமா அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. காலுமெல்லா பொறுத்த வரைக்கும் பிரசன்ட் ஆன் த சென்டர் ஆஃப் த கேப்சூல். காலுமெல்லா எங்க இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் த கேப்சூல்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸ்போரோஜெனசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்கிஸ்போரியம் டெவலப் ஃப்ரம் த ஆம்பிதிஷியம். இது நமக்கு கேட்பாங்க. ஸ்போரோஜெனஸ் ஆர்கிஸ்போரியம் எங்கிருந்து உருவாகுதுன்னா ஆம்பிதீசியத்துல இருந்து தான் ஆர்கிஸ்போரியம் உருவாகுது. ஆர்கிஸ்போரியம் எங்க உருவாகுதுன்னா ஆம்பிதீசியத்துல இருந்து உருவாகுது. ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ கிவ் ரைஸ் டு தி ஸ்போர் என்ன உருவாக்கும் அப்படின்னா இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரிஜினலான எலேட்டஸ் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. சூடோ இலேட்டஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வரும். சரிங்களா? இதை பார்த்து வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். அடுத்தது பிரையாப்சிடா மசை. சரிங்களா? இந்த மசை அப்படிங்கிறதுமே நமக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் 2011 மசை அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. மசைனா எதுக்கு கீழே வருதுன்னா பிரையாப்சிடாவுக்கு கீழே வரக்கூடியதான். இதுல வரக்கூடியது எல்லாமே ஸ்போரோபேட் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆயிரும். சரிங்களா? அந்த ஃபுட் சீட்டா கேப்சூல் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல தெளிவாவே நமக்கு தெரியும். அந்த மாதிரி நிலையத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா புரோட்டோனியமா இளம் உயிரி நிலை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இதுல கேமிட்டோபர் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டெம் லீஃப் அந்த மாதிரி இருக்கு. செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் எங்க காணப்படும் அப்படின்னா நுனி பகுதியில காணப்படும். ரைசைட் பொறுத்த வரைக்கும் மல்டி செல்லுலார் பிரான்ச்டு வித் ஆப்ளிக்யூ செப்டா. ரைசைட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா மல்டி செல்லுலார் பல செல்களை கொண்டது, பிரான்ச்டு ஆப்ளிக்யூ செப்டா குறுக்கு சுவர் கொண்ட அமைப்பு. இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டது கிடையாது, கேட்கலாம். ஓகேங்களா? ரைசைட் பொறுத்த வரைக்கும் பல செல்களை கொண்டது, கிளைத்த அதோட நமக்கு சாய்வான குறுக்கு சுவர் கொண்டது. சாய்வான குறுக்கு சுவர் கொண்ட அமைப்பு. செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் ஆர்த்ரோடியா அண்ட் ஆர்கிகோனியா டெவலப் ஃப்ரம் த சூப்பர்ஃபிஷியல் செல். எதுல இருந்து உருவாகுது அப்படின்னா இந்த தனித்துவமான செல்கள்ல இருந்து தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா உருவாகுது. ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ண முடியும். கேப்சூல் வால் பொறுத்த வரைக்கும் ஸ்டொமேட்டா அண்ட் குளோரோபிளாஸ்ட். ஸ்போரோஜெனசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்கிஸ்போரியம் டெவலப் மோஸ்ட்லி ஃப்ரம் த எண்டோதீசியம். திஸ் ஆல்சோ ஃபார்ம் த காலுமெல்லா த கேப்சூல். எண்டோதீசியம் வந்து பாத்தீங்கன்னா எதை உருவாக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு காலுமெல்லா இந்த கேப்சூல உருவாக்குது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. எண்டோதீசியம் இது முக்கியமா நமக்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. எண்டோதீசியம் which also columella in the capsule எதை உருவாக்குதுன்னு கேட்கலாம். எலேட்டஸ் பொறுத்த வரைக்கும் இங்க கிடையாதுங்க. எலேட்டஸ்ங்கிற அமைப்பை வந்து பொதுவா நீங்க எங்க பார்க்க முடியும் அப்படின்னா நீங்க மார்க்கென்ஷியாவில மட்டும்தான் நீங்க எலேட்டஸ் அப்படிங்கிற அமைப்பை பார்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பீசிஸ்ல கூட நீங்க பார்க்க முடியும். ஆக்சுவலா நமக்கு ஐ திங்க் அபவுட் பொரெல்லான்னு நினைக்கிறேன். சரியா? அது 2 புக்கு கொடு.
அந்த புக்கும் இன்னொரு புக்கும் கொடு. ஏதோ ஒரு இதுல படிச்ச மாதிரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இலேட்டஸ் அப்படிங்கிற அமைப்பு வேற ஒரு இதுல கொடுத்திருந்தாங்க ஒரு பீசிஸ்ல. ஆக்சுவலா இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு புக்ல. புரேலா வருமா? எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. சரிங்களா, நான் வேணா செக் பண்ணிட்டு சொல்லிடுறேன் உங்களுக்கு. மார்க்கென்ஷியாவை பொறுத்த வரைக்கும் இலேட்டஸ் கன்ஃபார்மா இருக்கும். ஆனா வேற ஏதோ ஒரு பீசிஸ்லயும் நான் வந்து இந்த இலேட்டஸ்ங்கிற அமைப்பை வந்து படிச்ச மாதிரி இருக்கு. எக்ஸாக்டா எனக்கு வந்து எந்த பீசிஸ்ன்னு தெரியல. இதுக்குள்ள வர்றதுல தான் மார்க்கென்ஷியாவிலேயே வருது. அதே மாதிரி ஸ்டெரைல் இலேட்டஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்பலம், கிரிப்டோமெட்ரிக்கம், லுனாரியா, மார்க்கென்ஷியா இதுல வந்து மலட்டு இலேட்டஸ்கள் காணப்படுது. இது வந்து காலேஜ் பாட்னி புக்ல கொடுத்துருக்காங்க. இருக்கு டிஜிட்டல் எலக்ட்ரோஸ் ஈகுசிட்டா அது டெர்டோஃபைட் சார். அது ஆமா, நமக்கு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதான் அந்த இங்கேயோ பிரியோஃபைட்ல பொறுத்த வரைக்கும் மார்க்கென்ஷியாவில் கன்ஃபார்மா இருக்கும், வேற எங்கேயுமே வராது. வேற எங்கேயாவது கேட்குறாங்க அப்படின்னா வேற அதுல ஓகேங்க. இல்ல உண்மையானவே எலக்டஸ் எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. அதை மட்டும் நான் ரெஃபர் பண்ணி சொல்லிடுறேங்க. அது எனக்கு வந்து எந்த பீசிஸ்ன்னு கரெக்டா தெரிய மாட்டேங்குது. பீலியேசியா அல்லது பீலியேசியில இருக்குங்கிறீங்களா? அதனால தொலைவிட்டு இருக்கிற அதில் நோட்ஸ்ல இருக்குங்களா? இருக்குங்களா? ஓகே, ரைட் ஓகே. அதான் எங்கேயோ நான் பார்த்த மாதிரி ஒரு நினப்பு இருக்கு எனக்கு. நான் அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது. ஏன்னா அதுல வந்து நமக்கு எலிட்டஸ்ங்கிற அமைப்பு வேற எங்கேயும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. சரிங்க, வெரி குட். அடுத்தது பாருங்க, ஹெப்பாட்டிக் ஆப்சிடா, ஹெப்பாட்டிக்ஸா. இது ஒரு சில கேரக்டர் அப்படியே திரும்ப ஒவ்வொரு சயின்டிஸ்டா சொன்னது வருது. அதனால இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களே கொஞ்சம் திருப்பி பார்த்து வச்சுங்க. மிஸ் சொல்லுங்க. அது வந்து இந்த மார்க்கென்ஷியாவில் பேஸ் பண்ணி காலேஜ் பாட்னி புக்ல கொடுத்துருக்காங்க. எழுதிட்டுங்களா? எழுதிக்கிங்க. சரிங்க. மார்க்கென்ஷியாவில் ஒரு சில பீசிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சூடோ எலிட்டஸ் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுதுன்னு சொல்றாங்க. என்னன்னா கோனோசெப்பலம், CONOCEPHALUM, கானோசெப்பலம், கிரிப்டோமெட்ரிக்கம், CRYPTO, மெட்ரியம், METRIUM, கிரிப்டோமெட்ரியம். அப்புறம் லுனேரியா, LUNULARIA, லுனேரியா. சரிங்களா? இதுலலாம் வந்து என்ன காணப்படுது அப்படின்னா இந்த ஸ்டெரைல் எலைட்டஸ், மலட்டு எலைட்டஸ்கள் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு மெயினா வந்து அந்த நம்ம கொடுத்துருக்கிற ஸ்மித் கிளாசிபிகேஷனா, அப்போ ஸ்மித் கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா பார்த்தா போதும். ஓகேங்களா? நம்ம கொடுத்துருக்கிற கிளாசிபிகேஷன் ப்ரோஸ்கர் கிளாசிபிகேஷன். இப்போ ப்ரோஸ்கர் கிளாசிபிகேஷன்னா ப்ரோஸ்கர் கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா பார்த்தா போதும். இப்போ இவங்களோட கிளாசிபிகேஷன்ல இவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும், பார்த்துக்கிட்டா போதும்.
அதே மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன் அவங்க என்ன பண்ணலாம்னா கொஷின்ஸ் வந்து எடுக்கலாம். அதனாலதான் நம்ம எல்லாத்தையுமே ரெஃபர் பண்றது. பொதுவா எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்து நம்ம இந்த காலேஜ் பாட்னி புக்ல இருந்து கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. அதனாலதான் உங்களை அதை நான் ரெஃபர் பண்ண சொல்லிட்டே இருக்கிறதுக்கு காரணம் தான். மோஸ்ட்லி நான் இதுல வந்து உங்களுக்கு கொஷின் ரெஃபர் பண்றது இதுல நான் டச் பண்ண, அதாவது கம்பல்சரி நான் டச் பண்ணிடுவேன் இதுல. சரி, அடுத்தது வந்து மார்க் அண்ட் ஷே பொறுத்த வரைக்கும் டைஎஸ்சிஎஸ் இதெல்லாம் நமக்கு நார்மலா தெரிஞ்ச கேரக்டர் தான். இந்த ஏர் சேம்பர், ஏர் போர்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு காற்று அறைகள் அப்படிங்கிறது வந்து எங்க காணப்படுதுன்னா டார்சல் சர்ஃபேஸ் மேல் பகுதியில தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். இதெல்லாம் பொதுவான ஒண்ணுங்க, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுல பாருங்க ஸ்போரோகோனியத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுட் சீட்டா கேப்சூல் இருக்கு. வித்தவுட் சீட்டா கார்ஷீனியாவில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சீட்டா அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. அப்ப இது யாரோட ரிசம்பிளா இருக்கிறாங்க, யாரோட கேரக்டருக்கு ரிசம்பிளா இருக்குதுங்க சீட்டா இல்ல அப்படின்னா? வெரி குட். ஆந்தோசராஸோட கேரக்டருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து கார்சினியா வந்து ரிசனபிளா இருக்கு. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மார்க் அண்ட் ஷேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர்ல எதுல வந்து நமக்கு வந்து சீட்டா இல்லை அப்படின்னு கேட்கலாம். அப்ப சீட்டா எதுல இல்லைன்னா கார்சினியாவில் இல்லை. கேப்சூல் வால் பொறுத்த வரைக்கும் 1 லேயர் திக்னஸ், காலமெல்லா ஆப்சென்ட் இன் த கேப்சூல். சரிங்களா, அதை பார்த்து வச்சுங்க. பொதுவா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து மார்க்கென்ஷியாவிலையும் ரிக்ஸியாவில இருந்தும் ரெகுலரைஸ் எடுப்பாங்க. மார்க்கென்ஷியா நம்ம கம்பல்சரி படிக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து ரிக்ஸியா பொறுத்த வரைக்கும் ரிக்ஸியா ஃப்ளோட்டன்ஸ் இது ஏற்கனவே யூஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சப்மெர்ஜ்டு, பொதுவா வந்து நம்ம குளம் அந்த மாதிரி பகுதியில இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அப்ப நீர்ல இருக்கக்கூடியதை நம்ம ரிக்ஸியா ஃப்ளூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரிக்ஸியா பொறுத்த வரைக்கும் மோனோசியஸ் அல்லது டயசியஸ் ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல காணப்படும். காலிப்டரா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா 2 அடுக்கா இருக்கும். இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியது. பாருங்க இந்த ரிக்ஸியா கிறிஸ்டலைனாவை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ கிவ் ரைஸ் டு த ஸ்போர் மதர் செல் அண்ட் நர்ஸ் செல் அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கேப்சூல் இல்லாத பட்சத்துல இந்த கிறிஸ்டலைனாவில் என்ன காணப்படுது அப்படின்னா இந்த நர்ஸ் செல் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. சரிங்களா, இது என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னா நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய ஸ்போர் டு த மதர் செல், ஸ்போர் மதர் செல்லுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது நமக்கு செயல்படும். அதே மாதிரி இந்த பேஜன் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நர்ஸ் செல்லுங்கிறது வந்து எப்படி நமக்கு மார்க்கென்ஷியாவில் இலேட்டஸ் செய்யக்கூடிய பணியும் அதுவும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருப்பார். சரிங்களா, அதனாலதான் உங்களுக்கு வந்து நான் இலேட்டஸ் இல்லை அப்படின்னாலும் நர்ஸ் செல்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த இலேட்டஸோட வேலையை செய்யும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம். சரிங்களா, அதே மாதிரி அடுத்து மார்க்கென்ஷியாவில் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவு பரவி இருக்கக்கூடியது மார்க்கென்ஷியா பாலிமார்பா. இந்த மார்க்கென்ஷியா grow in best burn soil. இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டின் நம்ம லாஸ்ட் பிஆர்டி எக்ஸாம்லயும் கொடுத்திருந்தோம். பிஆர்டி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யாராவது லாஸ்ட் டைம் பிஆர்டி எக்ஸாம் எழுதுனீங்களா? 2024 அந்த 23/4 அந்த டைம்ல நடந்த இந்த இதுல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டீச்சர்ஸ் யாராவது எழுதியிருக்கீங்களா? இந்த டெஸ்ட் எழுதுனீங்களா பிஆர்டி எக்ஸாமு? நம்மகிட்ட படிச்சவங்க எல்லாமே பாஸ் பண்ணி போயிட்டாங்க. யார் எழுதுனீங்க? யாருமே எழுதலீங்களா? ஓகே ரைட். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பொதுவா வந்து மார்க்கென்ஷியா வந்து எந்த மண்ணுல வாழும் அப்படின்னா எரிந்த மண். எரிந்த மண் இப்ப காட்டு தீயெல்லாம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இடத்துல வந்து முதல்ல வளரக்கூடியது எது அப்படின்னா மார்க்கென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடியது. This commonly grow after the forest fire in a burnt soil. எரிந்த மண்ணுல இது வளரும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. பிஆர்டி எக்ஸாம்ல இது கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஜம்மா.
ஜெம்மா பொறுத்த வரைக்கும் நமக்கு வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன்ல முக்கியமான ஒண்ணு. ஈச் ஜெம்மா என்ன பண்ணுது அப்படின்னா 2 நாச்சஸ், அதாவது 2 முடிச்சு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து இப்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல இங்க வந்து ஒரு ஜெம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கப்பு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். சரிங்களா? அப்ப the gemma has a 2 notches. இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா 2 முடிச்சு மாதிரி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. This each gemma germinate to form. இது என்ன பண்ணுது அப்படின்னா கீழே விழுந்துச்சு அப்படின்னா 2 thallus வந்து உருவாக்கும். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் Antheridia and Archegonia. Markensia பொறுத்த வரைக்கும் formed on the special erect. சரிங்களா? மார்க்கென்ஷியா பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு தனித்துவமான நிமிர்ந்த நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிளைத்த அமைப்பு வந்து நமக்கு காணப்படும். அதுலதான் வந்து ஆந்த்ரிடியா ஆர்கிகோனியாங்கிற அமைப்பு வந்து நமக்கு வந்து இருக்கும். ஆர்கிகோனியா நமக்கு வந்து ஆந்த்ரிடியா போர் பொறுத்த வரைக்கும் பாண்ட் பை எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா ஆர்கிகோனியா போர், அதே மாதிரி கார்போசெப்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து உருவாகுது. ஆர்கிகோனியா போர் நீங்க ஈஸியா ஐடென்டிபிகேஷன் பண்ணிருவீங்க. இந்த கார்போசெப்பலங்கும் போது மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிச்சிங்க. அதே மாதிரி மார்க்கென்சியாவோட முக்கியமான இன்னொரு பகுதி என்னன்னா ஏர் சாம்பர், காற்று அறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். அதே மாதிரி போட்டோசிந்தட்டிக் பிளமெண்ட்ஸ் எல்லாமே இங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒளிச்சேர்க்கை தேவையானது எல்லாமே இங்க இருக்கு. மார்க்கென்சியானா டைஏசியஸ், மார்க்கென்சியா பாலிட்ரைக்கம் ரெண்டுமே எதுல வரும் அப்படின்னா ட்ரேசஸ் வரும் நமக்கு. இதை பத்தி நான் உங்களுக்கு தனியா வந்து தெளிவா ஒரு சின்ன ஒரு மெட்டீரியல் மாதிரி நம்ம ஆப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் என்ன பண்ணிருங்க அப்படின்னா அப்பப்ப இதை பார்த்து வச்சிருங்க. ஈச் ஆந்த்ரிடியம் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் அண்ட் டிக்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா மேல் ரிசெப்டக்கிள் வந்து எத்தனை லோபா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 8 லோபா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுங்க. மேல் ரிசெப்டக்கிள் வந்து எத்தனை லோபா இருக்குன்னா ஒரு 8 லோபா நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி மெச்சூர் ஃபீமேல் ரிசெப்டக்கிள் என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா ஸ்டெல்லேட், அதாவது ஸ்டார் ஷேப்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா இது பாருங்க பெரிகோனியம் சூடோபெரியாந்த், பெரிகேஷியம் அண்ட் பெரிகோனியம் பொறுத்த வரைக்கும் எத்தனை செல் திக்னிங் இருக்குன்னா ஒரு செல் திக்னிங்ல வந்து நமக்கு காணப்படும். இதை பார்த்து வச்சுங்க. என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஒரு செல். அதே மாதிரி பாருங்க இந்த ஸ்கிரீன் தெரியலீங்களா? இல்ல உங்களுக்கு நெட் தீர்ந்து போச்சுன்னா அந்த பிரச்சனை வரும். டீச்சர்ஸ் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்ல? அதான் அவன் நெட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நெட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 50%க்கு மேல போச்சுனாலே இல்ல உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன், அப்ப கூட பாத்துக்கங்க. இந்த நெட்டு வந்து உங்களுக்கு எப்பயுமே உங்களோட டேட்டா வந்து ஒரு 50% கீழே போச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். ஓகேங்களா? அப்படின்னா நாளைக்கு கூட என்ன பண்ணீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணும்போது கூட இதை நீங்க திரும்ப செக் பண்ணிக்கங்க. சரி, நான் சொல்றதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அந்த மெட்டீரியல் வச்சு கவனிச்சுக்கங்க. ஃபெர்டிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா ஸ்பிளாஷ் கப் மெக்கானிசம், சரிங்களா? அதாவது சிதறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து காணப்படும். ஏன்னா நமக்கு வந்து பிரியோஃபைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா சிலியேட்டட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நீந்தக்கூடிய விந்தணுக்கள். ஏன்னா கருவுறுதல் சொல்லக்கூடியது நீர் இருந்தாதான் நமக்கு நடக்கும் இல்லைங்களா? அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப பாருங்க, இப்ப இந்த இதுல வந்து இது ஒரு கப்பு, இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா இப்ப இதுல வந்து மேல் ஃபுல்லா இங்க இருக்குன்னு வச்சுங்களேன். மழை துணி, அந்த மழை துளி என்ன பண்ணும் அப்படின்னா பட்டு இப்படி தெரிக்கும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபீமேலோட கப்ல போய் என்ன பண்ணும் அப்படின்னா விழும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கப் மெக்கானிசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். அப்ப இதுல விழுந்தது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி நீந்தி போயிட்டு ஃபீமேல் எங்க இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா ரீச் ஆகும். சரிங்களா? இதே நீங்க அயர் பிளான்ட் எல்லாம் போகும்போது, அதாவது ஒரு ஜிம்னோஸ்பம் மாதிரி எல்லாம் போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது மேலிக் ஆசிட்டே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வந்துடும். சரிங்களா? இங்கெல்லாம் நம்ம பொதுவா சொல்லும் போது குளுக்கோஸ் சொல்லலாம்,
குளுக்கோஸ் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம் அல்லது சுகர் சப்ஸ்டன்ஸ் சொல்லலாம். இந்த பிரியோஃபைட் டெடோஃபைட் பேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த குளுக்கோஸ் சுகர் சப்ஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். இதே வந்து நமக்கு ஹீமோட்ராபிக் மூவ்மெண்ட்டுக்கு ஜிம்னோஸ்போம் வரும்போது அந்த மேல் வந்து அந்த நீந்தக்கூடிய விந்தணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீமேலை நோக்கி போறதுக்கு அந்த ஃபீமேல் வந்து ஒரு திரவத்தை சுரக்கும். அந்த சுரக்கக்கூடிய திரவத்துக்கு பேர் தான் மேலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே தான் நம்ம ஃபங்கைலையும் பார்த்தோம், சைரனைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப சைரனைன் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபீமேல் வந்து சுரக்கக்கூடிய சைரனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட வாசத்துக்காக தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மேல் அப்படியே அங்க நீந்தி வரும். சரிங்களா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல பொறுத்த வரைக்கும் சுகர் சொல்யூஷன் வரும். பிரியோஃபைட்னா சுகர் சொல்யூஷன் வரும், டெடோஃபைட்லயும் சுகர் சொல்யூஷன் இருக்கும். அந்த எண்டு வரும்போது நமக்கு வந்து மேலிக் ஆசிட் வந்துடும். அதே மாதிரி நமக்கு இதுல ஜிம்னோஸ்போம் வரும்போது எல்லாமே மேலிக் ஆசிட் வந்துடும். சரிங்களா, அதனால பார்த்து வச்சுங்க. இதுல வந்து நமக்கு வேற என்ன கேட்கலாம், திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பாயிண்ட் தான். எண்டோதீசியம் அதே மாதிரி ஆம்பிதீசியம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஒரே மாதிரி பாயிண்ட் தான் வருது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. எலக்டஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுல ஸ்பீரோ கார்பல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்பீரோ கார்பல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவிலேயே கிடையாது. ஸ்பீரோ கார்பல்ஸ் எங்க இல்லை அப்படின்னா இந்தியாவிலேயே இந்த ஸ்பீரோ கார்பஸ் அப்படிங்கிற பீசிஸ் கிடையாது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க வந்து நமக்கு இந்த ஜேம் டியூப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்குதுங்க. சரிங்களா, அந்த மேல் அந்த ஃபீமேல் வந்து ஒன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ணும்போது சின்னதா ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஜேர்ம் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து காணப்படும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம், ஜேர்ம் டியூப்னு சொல்லக்கூடிய. அதனால இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுங்க, நமக்கு அது முக்கியமா. இங்க பாருங்க பீலியாவில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பீலியா எலக்ட்ரோபோர் ரிமைன் அட்டாச் டு த பேஸ் ஆஃப் த கேப்சூல். இங்க நோட் பண்ணுங்க, அதான் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தேன். பீலியாவில் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோபோர் அப்படிங்கிற அமைப்பு காணப்படுதுங்க. அதே மாதிரி ரெக்கார்டியா பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோபோர் ரிமைன் அட்டாச் த டெர்மினல் பார்ட் ஆஃப் த கேப்சூல் வால். ஸோ பீலியாவிலையும் ரெக்கார்டியாவிலையும் என்ன காணப்படுது அப்படின்னா நமக்கு இலேட்டஸ் எலக்ட்ரோபோர் அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படுது. அப்ப பாருங்க, நமக்கு மார்க்கென்ஷியாவில் இருக்கு, பீலியாவில் இருக்கு, ரெக்கார்டியா அப்படின்னு சொல்லக்கூடியது இல்ல இந்த எலக்டர் எலக்ட்ரோபோர் அப்படிங்கிற அமைப்பு வந்து காணப்படுது. அப்படி இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து நமக்கு கேட்காத கொஸ்டின், அதனால இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா கேட்கலாம். அடுத்தது உங்கர்மனேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது ஜங்கர்மனேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு லிவர்வோர்ட்ஸ் விச் த பிளான்ட் பாடி வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட்டட் இன்டு சென்ட்ரல் ஆக்சிஸ் ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல பொறுத்த வரைக்கும் டார்சி வென்ட்ரல் ப்ரோஸ்ட்ரேட் சிம்பிள் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வித்தவுட் எனி டிஃபரன்சியேஷன். சரிங்களா, ஒரு எளிமையான அமைப்பு தான் இருக்கு, பெருசா வந்து எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஈச் லீஃப் வித்தவுட் மிட்ரிப் என்ன கிடையாதுன்னா நமக்கு மிட்ரிப்ங்கிற அமைப்பு கிடையாது. மார்க்கென்ஷியாவில் மிட்ரிப் இருக்கா இல்லைங்களா? மார்க்கென்ஷியாவில் மிட்ரிப் இருக்கா இல்லைங்களா? நான் நடத்தும் போது சொன்னேன் மார்க்கென்ஷியா இல்ல, மார்க்கென்ஷியாவில் மிட்ரிப் இல்ல. மார்க்கென்ஷியாவில் என்ன கிடையாது, நமக்கு மிட்ரிப் வந்து நமக்கு இருக்காது. அதை செக் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா ஆமா, ஹெப்பாட்டிக் ஆப்சிடாவிலே உங்களுக்கு என்ன வராது அப்படின்னா மிட்ரிப் வராது. ஸோ ஜங்கர்மனைல்ஸ் வரும்போது என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு மிட்ரிப் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. ஸோ சிங்கிள் லேயர் ஆஃப் த செல் கண்டெய்னிங் இதுல வந்து நமக்கு என்ன அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் ஜங்கர்மனைல்ஸ் ஆர் அனிசோபில்லஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இதுல நமக்கு பார்க்க முடியும். இதுல வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த ஆம்பிகெஸ்ட்ரா இது ஒரு முக்கியமான ஒண்ணுங்க, இதை நோட் பண்ணுங்க. ஆம்பிகெஸ்ட்ரா பொரெல்லாவில் வந்து முக்கியமான ஒரு அமைப்பு வந்து ஆம்பிகெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. பொரெல்லா பொறுத்த வரைக்கும் இந்த பாலசுப்ரமணியம் சார் அடிக்கடி உங்க மைக் ஆன் ஆயிருது, அதை கூட கொஞ்சம் செக் பண்ணிக்கங்களேன். அதுதான் அது நான் ஒவ்வொரு தடவையும் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு. சரி, ஆம்பிகெஸ்ட்ரா இதை நோட் பண்ணிக்கங்க.
ஆம்பிகெஸ்ட்ரா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஆம்பிகெஸ்ட்ராவுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பொருளைனா, பொரெல்லா, காலோப்ஜியா மாஸ்டிகோபிரையம், லெஜூனியா, இது எல்லாமே என்ன அப்படின்னா ஆம்பிகெஸ்ட்ராவுக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். சரி, நான் ஆம்பிகெஸ்ட்ரானா என்னன்னு சொல்றேன், அப்படி எழுதிக்கங்க. ஏன்னா நமக்கு இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இதில் நோ பண்ணிக்க. ஆம்பிகெஸ்ட்ரான்னு சொல்லக்கூடியது இந்த ஆம்பிகெஸ்ட்ராவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா கீழ் இலைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆம்பிகெஸ்ட்ராவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கீழ் இலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்ல சொல்றேன், நோ பண்ணிக்கங்க. 2 பக்கவாட்டு வரிசைகளுக்கு கூடுதலாக 2 பக்கவாட்டு வரிசைகளுக்கு கூடுதலாக தண்டில் காணப்படும் சிறிய அடிப்பகுதி இலைகளின் மூன்றாவது வரிசையாகும். அடிப்பகுதி இலைகளின் மூன்றாவது வரிசையாகும். இவை பொதுவாக சிறியதாகவும் அகலமாகவும் காணப்படுகிறது. முக்கிய பணி என்ன அப்படின்னா நீர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு. ஆம்பிகெஸ்ட்ரா அப்படின்னாலே பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா பொருளெல்லாம். இது என்ன ரோல இருக்கு அப்படின்னா சிங்கிள் ரோல இருக்கும். டீச்சர்ஸ் எழுதிட்டீங்களா? திருப்பி சொல்லணுமா? எழுதியாச்சுங்களா? ஓகே, ரைட். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆம்பிகெஸ்ட்ரா பேஸ் பண்ணி கேட்கும் போது பார்த்து வச்சுக்கணும். இதோட முக்கியமான வேலை என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரிக்ஸியாவெல்லாம் கிடையாது, சரிங்களா? இது உங்கர்ம நெல்ஸ்ல மட்டும்தான் பொதுவா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பொரேல்லாவில தான் வந்து நமக்கு இது காணப்படுது, சரிங்களா? இது வந்து நமக்கு பொதுவா 3 வரிசை இலை அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம வந்து 3 வரிசை இலை அமைப்பு, சரிங்களா? அதுதான் பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடிப்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா ரெடியூஸ்டு வென்ட்ரல் லீவ்ஸ் இஸ் கால்ட் தி ஆம்பிகெஸ்ட்ரா. குறைக்கப்பட்ட இலை அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டேன். அதே மாதிரி தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண அந்த தமிழ் மெட்டீரியல் வச்சிருக்கவங்களுக்கு இது தெளிவாகவே இருக்கும். அதே மாதிரி ஜங்கர்மெல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒன்லி 2 rows டார்சல் ரீவ்ஸ். இதுல பொறுத்த வரைக்கும் 2 மட்டும் இருக்கக்கூடியது, 2 மேல் அடுக்கு மட்டும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரேடுலா, புளோரோசியா மற்றும் பிளாஜிலியா. இதுல வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 2 மட்டும் இருக்கும். ஆனா இது ஆம்பிகெஸ்ட்ரால பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தம் எத்தனை ரோ இருக்கு அப்படின்னா 3 ரோ இருக்கும். இதுல வந்து 3 ரோஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அக்ரோகைனஸ், அன்அக்ரோகைனஸ் 2 ப்ராசஸ் இருக்கு. இந்த அக்ரோகைனஸ் ஃபார்மேஷன், அன்அக்ரோகைனஸ் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2013 பேஜில் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஆம்பிகெஸ்ட்ரா வந்து நமக்கு ஆல்ரெடி யூஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஆம்பிகெஸ்ட்ரா வந்து நமக்கு யூஜிடிஆர்பில ஆல்ரெடி கேட்டிருக்காங்க.
அக்ரோகைனஸ் ஃபார்மேஷன்னா என்ன, இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, அன்அக்ரோகைனஸ் ஃபார்மேஷன்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, இதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். சரிங்களா? இதுல பாருங்க, அபிக்கல் செல் டெவலப் இன்டு ஆர்கிகோனியம், இதுக்கு பேரு அக்ரோகைனஸ். இதை நோட் பண்ணீங்க. அபிக்கல் செல் ஆனது ஆர்கிகோனியமா உருவானா அதுக்கு பேரு அக்ரோகைனஸ் ஜங்கர்மனேல்ஸ் அதாவது அக்ரோகைனே. இதே வந்து பாத்தீங்கன்னா அபிக்கல் செல் நாட் கன்வெர்டட் இன்டு ஆர்கிகோனியம், ஆர்கிகோனியமா இது மாறல அப்படின்னா அதுக்கு பேரு அன்அக்ரோகைனஸ். டீச்சர்ஸ் புரியுதுங்களா? வேணா தமிழ் எழுதிக்கங்க. நுனி செல்லானது ஆர்கிகோனியமாக வளர்ச்சி அடைந்தால், நுனி செல்லானது ஆர்கிகோனியமாக வளர்ச்சி அடைந்தால் அதுக்கு பேரு அக்ரோகைனஸ். நுனி செல்லானது ஆர்கிகோனியமாக வளர்ச்சி அடையவில்லை எனில், நுனி செல்லானது ஆர்கிகோனியமாக வளர்ச்சி அடையவில்லை எனில் அதுக்கு பேரு அன்அக்ரோகைனஸ். புரியுதுங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ரைட். அக்ரோகைனஸ்க்கு அப்படியே எக்ஸாம்பிள் எழுதிக்கங்க. அக்ரோகைனஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த ஜங்கர்மனேல்ஸ் கீழே வரக்கூடியது ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லலாம். அக்ரோகைனஸ்க்கு வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் மெயினா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் புருலினா, FRULLANIA, புருலினா. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பொரேலா, மூணாவது எக்ஸாம்பிள் ஸ்காபேனியா, SCAPANIA, ஸ்காபேனியா. அடுத்தது அன்அக்ரோகைனஸ். அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அன்அக்ரோகைனஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் அன்அக்ரோகைனஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா இங்க எழுதிக்கங்க. இதுல 2 பீசிஸ் இருக்கு. ஒன்னு பீலியா, PELIA, பீலியா. இன்னொன்னு மெட்டாசிரியா, இன்னொன்னு மெட்டா, இன்னொன்னு மெட்டா, META, TZ, GERIA, METZ, GERIA, மெட்டாசிரியா. ஓகேங்களா? இதுல எந்த क्वेश्चन கேட்டாலும் எழுதிரலாமா? அக்ரோகைனஸ் அன்அக்ரோகைனஸ் பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா நோட் பண்ணீங்க. நுனி செல் வந்து நமக்கு டெவலப் இன்டு ஆர்கிகோனியம்னா அக்ரோகைனஸ். இது வந்து நாட் கன்வெர்டட் இன்டு ஆர்கிகோனியம் அப்படின்னா அன்அக்ரோகைனஸ். அடுத்தது டாக்கியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரிசை. அடுத்த வரிசை என்ன அப்படின்னா டாக்கியல்ஸ் சொல்லக்கூடியது. ஆக்சுவலா இந்த டாக்கியல்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குதுங்க. பேஸ் பண்ணி கூட क्वेश्चन கேட்பாங்க. ஏன்னா இதுதான் இருக்கிறதுல ஒரே ஒரு லிவிங் ஃபாசிலுங்க. இந்த क्वेश्चन நோட் பண்ணி வச்சுங்க. டாக்கியல்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு क्वेश्चन கேட்டதில்ல. டாக்கியல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டாக்கியா பொறுத்த வரைக்கும் பிரியோஃபைட்ல இருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஃபாசில், ஒரு லிவிங் ஃபாசில் எது அப்படின்னா இது மட்டும்தான் டாக்கியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன கிடையாதுன்னா ரைசாய்டு அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. இதுல என்ன கிடையாது நமக்கு
ரைசாய்டு அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு முக்கியமா கேட்கறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி இங்க ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் கிடையாது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இங்க வராது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இல்ல, ரைசாய்ட்ஸ் இல்ல. இதுல இருக்கக்கூடிய மொத்த குரோமோசோமோட எண்ணிக்கை எவ்வளவுனா மொத்தமாவே 4 குரோமோசோம் மட்டும்தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ டாக்கியல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கேட்கக்கூடியது லிவிங் பாசில் கேட்பாங்க, ரைசாய்டு கிடையாது, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சென்ட், மொத்தமா 4 குரோமோசோம் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல பிளஜெல்லா ஆர் ஸ்டோலன் அப்படிங்கிற அமைப்பு வந்து நமக்கு காணப்படும். இது வந்து லீஃப்லெஸ் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலைகளற்ற கிளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இங்க இருக்காது. இதுல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது. அதே மாதிரி பாசில் அதை எழுதிங்க, லிவிங் பாசில் இங்க நான் கொடுக்கலையா? சரி, இங்க நான் கொடுக்கலையாட்டு இருக்கு. இந்த இடத்துல எழுதிக்கங்க லிவிங் பாசில். டாக்கியல்ஸ் இருக்குங்களா? சரி, ரைட், ஓகே. ஓகே, ரைட். இது நோட் பண்ணீங்க. டாக்கியல்ஸ் பொறுத்த வரைக்கும் லிவிங் பாசில் இன் ஹெப்பாட்டிகா. இது கேட்கலாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தாங்க. அதாவது நமக்கு இதை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா டாக்கியஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா லிவிங் பாசில் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலயும் பாருங்க, இந்த ஸ்லைம் பாப்பில்லா அப்படிங்கிற அமைப்பு காணப்படுது. இந்த அமைப்பு எங்க இருக்குன்னா ஆந்தோசெராஸ்ல இருக்கு. ஸோ அதே அமைப்பு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் பாப்பில்லா இருக்கு. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு நைட்ரஜன் பிக்சேஷனுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். ஸ்லைம் பாப்பில்லாங்கிற அமைப்பு டாக்கியல்ஸ்லயும் இருக்கு, அதே மாதிரி ஆந்தோசெராஸ்லயும் இருக்கு. ஏன்னா எவல்யூஷனரியா பார்க்கும்போது நமக்கு என்னது அடுத்து வரக்கூடியது ஆந்தோசெராஸ் தான். அதனால அந்த அமைப்புமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல பார்க்க முடியும். அடுத்தது ஆந்தோசெர்டாப்சிடா. இதுல நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம நிறையவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால இதை ஃபுல்லா பார்த்து வச்சுங்க. இதில் நீங்க முக்கியமா பார்த்துக்க ஆந்தோசெராஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமா பார்த்துக்க வேண்டியது இன்டர் கேலரி மெரிஸ்டம் சொல்லக்கூடியது முக்கியமா நமக்கு இருக்கும். அதே மாதிரி சீட்டா ஆப்சென்ட், இது பேஸ் பண்ணி கேட்பாங்க. இது மோனோசியஸா டயசியஸான்னு கேட்பாங்க. மோனோசியஸா டயசியஸுங்களா? ரெண்டுமே வருமா? ரெண்டுமே வரும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஆந்தோசெராஸ்ல மோனோசியஸ் டயசியஸ் ரெண்டுமே வரும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா டீச்சர்ஸ்? கரெக்டா இல்லையா? என்னப்பா நேத்தான் பார்த்தோம், அதுக்கு தான் திருப்பி திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். லைன்ல இருக்கீங்களா? சரி, ரைட். அது அப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்து வச்சுக்கங்க. இங்க அதே மாதிரி என்ன வராதுன்னா இந்த ஏர் ஸ்போர்ஸ் இதெல்லாம் வராது. இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எதுவுமே இங்க இருக்காது. அப்ப இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இங்க என்ன கிடையாதுன்னா ஏர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. அதே மாதிரி சிங்கிள் பைரினாய்டு, இதெல்லாம் இம்பார்ட்டன்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது. சூடோ எலெட்டஸ் இருக்கும். ஸ்போரோஜெனஸ் திசு என்னப்பா அப்படின்னு டெவலப் ஃப்ரம் எங்க இருந்து உருவாகுதுன்னா ஆம்பிதீசியம் திசுல இருந்து உருவாகும். ஸ்போரோஜெனஸ் திசு டெவலப் இன்டு ஆம்பிதீசியம். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க, திரும்ப திரும்ப வரக்கூடியது. இந்த ஸ்லைம் பாப்பில்லா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இதெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் 2021லயோ நமக்கு 19லயோ நினைக்கிறேன். அதுல வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆம்பிதீசியம் இது எல்லாமே இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது கேட்கலாம். ஈச் ஸ்டெரைல் செல் சூடோ எலெட்டஸ் இருக்கு இல்லைங்களா? மொத்தம் எத்தனை செல் அப்படின்னா 3 to 5 செல் சூடோ எலெட்டஸ். போலியான எலெக்டர்கள் மொத்தம் எவ்வளவு அப்படின்னா ஒரு 3 to 5 வரைக்கும் இருக்கும். அடுத்தது நோட்டோதாலஸ். நோட்டோதாலஸ் பொறுத்த வரைக்கும் பெருசா ஒண்ணும் இல்லை, அதை அப்படியே சும்மா வாசிச்சு மட்டும் விட்டுக்குங்க.
இந்த ஹெபாட்டிக் கேப்சியூலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இம்பார்ட்டண்டாக அது என்னென்ன இருக்கோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, ஆர்த்தோசெராஸ்டிஸ்ல வந்து பாசில் என்ன காலகட்டம்னா டிவோனியன் காலகட்டம். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் உங்களுக்கு அங்கங்க கொடுத்துருப்பேன். நீங்க லைன் பை லைன் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல தெரியும். எண்டோதீசியம்னா என்னன்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஆம்பிதீசியம்னா என்னன்னு கேட்பாங்க. இது எல்லாமே முக்கியம். சரிங்களா? இதுதான் பேசிக். எண்டோதீசியம்னா என்ன, ஆம்பிதீசியம்னா என்ன, என்ன உருவாகுது, எங்கிருந்து உருவாகுது, ஸ்போரோஜினஸ் உருவாக்குறது யாரு, சரிங்களா? அந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஒரே விஷயம் என்னன்னா, கொஸ்டின் எடுக்கிறவங்க, சரிங்களா, இப்ப டிஆர்பி போர்டில் கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா எப்படியாவது உங்களை வந்து அந்த காம்படிஷன்ல இருந்து விளக்கறதுக்கு என்ன வழியோ அதை தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா இது காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்படிங்கும் போது அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான இதுதான் அவங்க பார்க்குறாங்க. சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிறது முன்ன பின்ன லக்ல என்ன பண்ணும் அப்படின்னா துணிஞ்சு ஆன்சர் போடும்போது வரும். அதிகபட்சம் 5 தாங்க. அதுக்கு மேலெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லை. சரிங்களா? இதுல 5 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரலாம், 5 கொஸ்டின் வராமலும் போகலாம். அந்த ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃபையே டிசைட் பண்ணக்கூடியது. சரிங்களா? அதில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியும். அதனாலதான் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது எப்பயுமே என்ன அப்படின்னா நம்ம ஜெனரல் டர்ன்ல உள்ள இருக்கணும். அதுதான் நம்மளோட கான்செப்டா இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம போஸ்டிங் கிடைக்கும். அப்ப நம்ம ஜெனரல் டர்ன்ல இருக்கிற அளவுக்கு நம்ம படிக்கணும். சரிங்களா? அதுதான் நமக்கு முக்கியம். அதனால நான் உங்களுக்கு எவ்வளவு மேக்சிமம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்க முடியுமோ, ஒர்க் அவுட் கொடுக்க முடியுமோ எல்லாமே நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதையும் மீறி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப படிக்கணும். நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் எந்த காரணத்தை கொண்டு தப்பு பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் சொல்றவங்க எல்லாத்துக்குமே அதான். சரிங்களா? நம்ம இதுல லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இன்னொரு மிஸ் ஒரு நல்ல சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு 15 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். 15, 16, 17 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஆன்சர் எடுத்து எழுதும் போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒன்ன ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஒன்ன ஸ்கிப் பண்ணிட்டு 17ல இருந்து இங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுல என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 20 மார்க்குக்கு மேல போயிடுச்சு. சரிங்களா? அதனாலயே இப்ப அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காம போச்சு. அதனால இந்த மாதிரியும் ஒரு சில டைம்ல பிரச்சனை நடக்கும். சரிங்களா? நம்ம கொஸ்டின் பேப்பர்ல ஒண்ணு டிக் பண்ணிருப்போம். எடுத்து இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டா கண்ணு தெரியாது. நம்ம மாத்தி என்ன பண்ணிடுவோம்னா கிளிக் பண்ணிடுவோம். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பாத்துக்கணும். முடிஞ்சது ஆதார் கார்டு எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஆதார் கார்டை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அது கரெக்டா நேருக்கு நேரம் ஆன்சர் பண்றோமா அப்படிங்கறதையும் செக் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது லைஃப் நமக்கு. இப்ப எல்லாம் நல்லா தெரிஞ்சு கஷ்டப்பட்டு படிச்சு 3 வருஷம் 4 வருஷம் உட்காந்து படிச்சு அந்த இடத்துல போய் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. திரும்ப எப்ப எக்ஸாம் வருதோ அன்ன வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். அதுக்குள்ள 1008 பிரச்சனை வரலாம், எவ்வளவோ மாற்றம் வரலாம். அதனால நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து கரெக்டா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பயன்படுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரி, இதை அப்படியே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து இந்த மசையில இருந்து எல்லாமே கொடுத்துருக்கு. ஏன்னா என்ன ஒரே விஷயத்தை திருப்பி 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 சொல்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் அப்படியே நீங்க இதை பார்த்து வச்சுங்க. பிரையம் இதோட கேரக்டரு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்பேகனத்துல வரக்கூடியது, ஸ்பேகனம் பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் இம்பார்ட்டனா ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸ்பேகனம் பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்பெஷல் நேம் கேட்பாங்க. பாக் மாஸ், டப் மாட், பீட் மாஸ். இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா ஸ்பேகனத்தை தான் குறிக்கக்கூடியது. ஸ்பேகனத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா ரைசாய்டு அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்டா லீவ்ஸோ ஸ்டெம் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். இது நோட் பண்ணீங்க. இது ஒரு முக்கியமான கேரக்டர். ஸ்பேகனத்துல வந்து ரைசாய்டு அப்படிங்கிற அமைப்பு இருக்காது. அதே மாதிரி இங்க வந்து ஸ்பேகனம் பேஸ் பண்ணி கேட்கும்போது இங்க லீஃப் ஹேஸ் அ நோ மிட்ரிஃப். என்ன அமைப்பு கிடையாதுன்னா மிட்ரிஃப் கிடையாது. காலுமெல்லா பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் என்டையர் எண்டோதீசியம். பெரிஸ்டோம் ஆப்சென்ட்டுங்க.
ஸ்பாகனத்துல என்ன கிடையாதுன்னா பெரிஸ்டோம் டீத் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்காது. சரிங்களா? இதெல்லாம் மேக்சிமம் உங்களுக்கு வந்து இந்த சூடோபோடியம்ல இருந்து எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா போதும். இதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு நிறைய விஷயம் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா திரும்ப திரும்ப ஒன்னையே சொல்ற மாதிரி இருக்கு நமக்கு. அதனால இந்த பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதுல வந்து நிறைய விஷயம் உள்ளுக்குள்ள வந்து ஆட் பண்ணிதான் இருக்கு. அதனாலதான் நான் உங்களை வந்து டைரக்டா நம்ம இந்த புனேரியா காடு மாஸ் அல்லது புனேரியா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். புனேரியா பொறுத்த வரைக்கும் மோனோசியஸ் ஆர் டையேசியஸ். பாலிட்ரைக்கம் அதே மாதிரி பாலிட்ரைக்கத்திலையும் ஸ்கேல் லீவ்ஸ் எதிர் லீவ்ஸ் இந்த அமைப்பெல்லாம் காணப்படுது. நான் உங்களுக்கு தனியாக அந்த பாலிட்ரைக்கம் வந்து நம்ம நடத்தணும். அதனால வந்து அந்த பகுதியில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இதில் இருக்கிறத ஃபுல்லாக அப்படி பார்த்துக்குங்க. நம்ம என்ன பண்ணிடலாம்னா அடுத்தது வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு போயிடலாம். ஏன்னா ரீப்ரொடக்ஷன் முக்கியம். ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. சரி, அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, எது வரைக்கும் நம்ம படிக்கணும்? அடுத்த டெஸ்ட்டுக்கு இதை சொல்லியிருந்தோமா? நம்ம இப்போதைக்கு என்ன படிச்சிருக்கோம்னா ஜெனரல் கேரக்டர் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஜெனரல் கேரக்டர் படிச்சிருக்கோம், பிளஸ் வந்து கிளாசிபிகேஷன் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஓகே, ரைட். அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க இதுலயே கொஞ்சம் இன்னும் பாருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலயே எடுக்கலாம். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் திரும்பவும் பாருங்க. இதில் நான் என்ன பண்றேன்னா மேக்சிமம் உள்ளுக்குள்ள வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கவர் பண்ணலையோ அதையும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா முடிச்சிடறேன் நான். அதனால மீதி இருக்கக்கூடியது இந்த பிரையாப்சிடாவோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த எலேட்டஸ் எதில் இருக்கு இல்லை அந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி எடுத்துடலாம். கொஸ்டின் மிஸ் ஆகாத அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அதை நான் கொஸ்டின் எடுத்துறேன் நான். சரிங்களா? இன்க்ளூடிங் என்ன பண்ணுங்க அப்படின்னா திரும்பவுமே இந்த இருக்கக்கூடியதுல ரிக்ஸியா மார்கன்ஷியா அந்த உங்கர்மனேல்ஸு அந்த மாதிரி கேரக்டர் வரக்கூடியது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னொரு தடவை தெளிவாக படிச்சிருங்க. இன்னொரு டெஸ்ட் என்ன பண்ணிருங்க அப்படின்னா நாளைக்கு சண்டே வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பி விட்டுறேன், முடிச்சிருங்க. சரிங்களா? அடுத்து நாம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல இருந்து வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க.